இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். यीशु के नाम से आप सबका स्वागत करते हैं. இந்த நல்ல நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். और इस समय पर एक वचन को ध्यान करने के पहले गीत को गाएंगे, ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். आकाश और पृथ्वी का रचना करने वाले सर्वशक्तिमान प्रभु आपको धन्यवाद. நீர் எங்களுக்கு தந்த நன்மையான எல்லா ஆசீர்வாத ஈவுகளுக்காய் நன்றி और சொல்லுகிறோம். आपने जो दिया है वो सारे आशीषों के लिए हम धन्यवाद कहते हैं. நாங்கள் துதிக்கிற துதி சொல்லுகிற இந்த துதி ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். हम जो स्तुति और धन्यवाद कहते हैं प्रभु आपके समूह में आए. உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது எங்களுக்கும் अनेகருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். आपके वचन को पढ़कर ध्यान करने के समय पर आपके लिए और हमारे हर एक के लिए वो आशीषित बने இயேசுவுடைய रहें. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम की महिमा இயேசு हो. கிறிஸ்துவுடைய நாமத்தில் பிதாவே यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு பாடலை பாடலாம். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானு தேவனோடிருப்பே தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானு தேவனோடிருப்பே அந்த நாளோ நெருங்கிடுதே அதின் விரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே அதே விரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தாம் விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரம் எங்கும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் எங்கும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாடிடுவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. ஹல்லேலூயா. यीशु का नाम है सारे जमीन पर जिससे पापी पाते उद्धार. यीशु का नाम है सारे जमीन पर जिससे पापी पाते उद्धार. वो दुनिया में आया लहू बहाया बलिदान में खो दिया. वो दुनिया में आया लहू बहाया बलिदान में खो दिया. हमको बचाने खुशी दिलाने यीशु सलीब पर मरा. हमको बचाने खुशी दिलाने यीशु सलीब पर मरा.
यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। आसमानों के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है। आसमानों के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है। सिर्फ यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। सिर्फ यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। अपना हृदय उसको देकर देखो, नया जीवन तुम पाओ। अपना हृदय उसको देकर देखो, नया जीवन तुम पाओ। स्वर्ग के अधिकार तुम पाओगे यीशु के लहू द्वारा। स्वर्ग के अधिकार तुम पाओगे यीशु के लहू द्वारा। यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिससे पापी पाते उद्धार। हालेलुया, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றும் கூட நாம் அவருடைய நாமத்தை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கலாம். और आज के दिन में भी प्रभु का वचन ध्यान करने के लिए जो मौका दिया, प्रभु को हम धन्यवाद कहेंगे। கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய விலையேறப்பட்ட வேதாகமத்திலே உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். और हम प्रभु के वचन के पुनर्दान के बारे में, उसका जो जीवित उठा फिर से, उसके बारे में ध्यान करेंगे। நல்ல ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் प्रकाशित वाक्य का 20वां अध्याय 5வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 5वां वचन को पढ़ेंगे। மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். जब तक ये 1000 वर्ष पूरे न हुए, तब तक शेष मरे हुए न जी उठे। यह तो पहला पुनरुत्थान है। இது இந்த செய்தியின் அடையாளமாக முதலாம் உயிர்த்தெழுதல் என்று நான் பார்க்க போகிறேன். और इस जो प्रचार के अनुसार हम देखेंगे कि ये पहला पुनरुत्थान, முதலாம் உயிர்த்தெழுதல். ये पहला पुनरुत्थान। அப்படி என்றால் எத்தனை முறை உயிர்த்தெழுதல் இருக்கிறது? और पहला पुनरुत्थान का मतलब कितना पुनरुत्थान है? உயிர்த்தெழுதல் என்றால் உயிரோடு எழுந்த பிறகு மரியாமல் இருக்கிறது. पुनरुत्थान का मतलब जी उठने के बाद फिर से कोई मरण नहीं होगी। உலகத்தில் நான் வேதாகமத்தில் பார்க்கும்போது உலகம் முழுவதிலும் எல்லா சிருஷ்டிப்பு எல்லாமே தேவன் தன்னுடைய வார்த்தையிலே தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். और कलाम के अनुसार अगर देखा जाए तो प्रभु ने वचन के अनुसार सब कुछ, सारा सृष्टि को नया रचा है। இந்த வேதாகமத்தில் எழுதப்படாத ஒன்றும் புதிதாக எங்கும் காணப்பட முடியாது. अब इस दुनिया के अंदर जो भी चीजें दिखाई देती है, कलाम के बाहर नहीं, सब कुछ उसके अंदर कही हुई है। வாழுகிறவர்கள், வாழ்ந்தவர்கள், வரப்போகிற எல்லாரை பற்றியுமே கர்த்தருடைய வேதம் வெளிப்படுத்துகிறது. और जो जन्म लिए हैं, जो पहले जन्म लिए हुए थे और जो अब जीवित है, उन सबके बारे में है। உலகத்தில் உருவாக்கப்பட்ட சின்ன வஸ்துவானாலும் சரி, பெரியதானாலும் சரி, எல்லாமே கர்த்தர் இயேசுவானவரே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். दुनिया में रचा हुआ छोटे चीज क्यों ना हो या बड़ा चीज क्यों ना हो, सब कुछ प्रभु ने ही रचा है। நாம் வேதாகமத்தை வாசித்து தியானித்தால், हम कलाम को अगर पढ़कर ध्यान करें, ஆதியாகமம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறது, उत्पत्ति का पहला अध्याय पर लिखा हुआ है। அதாவது ஒழுங்கு இல்லாத ஒரு பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினதாக எழுதியிருக்கிறார். और वहां पर लिखा हुआ है, जो पृथ्वी बेडोल था उसको प्रभु ने सही बनाया। அப்ப எத்தனையோ யுகங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கலாம். अब शायद इसके पहले कितने युग हो गए होंगे, எவ்வளவோ காலம் கடந்திருக்கலாம். कितने ही समय बीत गए होंगे, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் அங்க நடந்ததையும் குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். लेकिन बीते हुए कुछ बातों के बारे में वहां पर वचन बताता है। ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது, एक जगह पर लिखा हुआ है, பேதுரு சொல்லுகிறார், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக
பாவம் செய்த தூதர்களை தேவன் அந்தகார சங்கிலே கட்டி வைத்திருக்கிறார். और पतरस कहता है कि पाप किए हुए स्वर्गदूतों को कितने सालों के पहले प्रभु ने अंधकार के भेड़ियों से बांध के रखा है। ஆகவே இது இவங்கள் இருந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற விவரம் வேதாகமத்தில் இல்லை. लेकिन उनके जमाने में क्या बात हुई ये बातें कलाम के अंदर नहीं लिखी हुई முழு है। வேதாகமத்தில் ஒரு பெரிய மகிமை என்ன அப்படின்னா, और पृथ्वी के अंदर बहुत महिमा की बात क्या है, நாம் தேவனோடு வாழ போகிறோம். हम प्रभु के साथ सदा बना रहेंगे। தேவன் திரும்ப இந்த உலகத்துக்கு வர போகிறார். और प्रभु फिर से इस पृथ्वी पर आएगा। இந்த இருளின் அதிகாரம் நீடிக்க முடியாது. और ये दुनिया का जो अंधकार है वो ज्यादा दिन नहीं टिकेगा। பாவம் நீடிக்க முடியாது. पाप ज्यादा दिन नहीं रहेगा। பொல்லாத மனுஷர்கள் வாழ்ந்து நீடிக்க முடியாது. और बुरे मनुष्य जो रहकर सदा नहीं बना இது ஒரு रहेंगे। கிருபையின் காலம். और ये एक अनुग्रह का समय வேதம் है। சொல்லுகிறது, कलाम कहता है உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து திருந்தி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और दुनिया के किसी भी बात को देखकर समझ लो करके कहता है। உயிர்த்தெழுதலை குறித்து பல காரியங்கள் சிருஷ்டிப்பில் வெளிப்படுகிறது. और पुनरुद्धान के बारे में रचना में बहुत सारी चीजें प्रकट होती है। உதாரணத்துக்கு நாம் தினமும் மரித்து எழுந்திருக்கிறது போல நம்முடைய நித்திரை இருக்கிறது. और हर दिन हम मरकर जी उठने के समान हमारा नींद है। சூரியன் ஒவ்வொரு நாளும் மரித்து எழுந்திருக்கிறது போல அது வெளிப்படுத்துகிறது. और सूरज हर दिन मरकर जी उठने के समान वो एक चिन्ह के रूप में है। ஆகவே இது நிரந்தரமல்ல, வரப்போகிறதே நிரந்தரமானது. इसलिए ये बातें निरंतर नहीं है बल्कि जो आने वाला है वो निरंतर है। உலகத்துல சொல்லப்பட்ட மகிமையான ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவானவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். दुनिया में सबसे मुख्य बात क्या है कि प्रभु यीशु मसीह फिर से इस पृथ्वी पर आने वाला மனிதனுடைய है। கரத்தில் கொடுக்கப்பட்ட பூமி உடைக்கப்பட்டது, தாறுமாறாக்கப்பட்டது. और मनुष्य के हाथ में दिया गया पृथ्वी वो यहाँ वहाँ बिगड़ गया और उसे बेडोल किया ஆகவே गया। கர்த்தர் அதை வாங்கி பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளாகிய மனிதர்களை பரிசுத்த நிலையிலே அந்த பூமியில வைக்க போகிறார். और फिर से परमेश्वर इस पृथ्वी को नए में बनाकर उस पृथ्वी पर उसके पवित्र लोगों को रखेगा। தேவன் இழந்து போன மனுஷனை திரும்ப புதுப்பிக்க போகிறார். और जो खो दिया मनुष्य ने उस बात को फिर से नए में बनाने वाला है। அதற்காக தேவன் தன்னையே தியாக பலியாக ஒப்பு और கொடுத்திருக்கிறார். इसी कारण प्रभु ने अपने आप को एक बहुत बड़े बलिदान के रूप में अर्पण किया। ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாக வரப்போகிறார் என்று கொஞ்சம் எழுதியிருக்கிறது. और दुनिया में प्रभु जो मनुष्य के रूप में आएगा करके थोड़ा बात लिखा हुआ அவர் है। திரும்ப வரப்போகிறார் என்று நிறைய இடங்களில் இருக்கிறது. लेकिन वो फिर से आएगा करके बहुत सारे जगह पर लिखी हुई है। ஆகவே ஒரு மனிதன் நிச்சயமாக தெய்வத்தை மறு ரூபமாய் சந்திக்க போகிறார்கள். जरूर एक मनुष्य रूपांतर में प्रभु का दर्शन जरूर करेगा। உலகத்துல உயிர்த்தெழுதல் என்ன पुनरुद्धान का मतलब क्या है? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல प्रेरितों के किताब के अंदर முதல் அதிகாரம் 11வது வசனம், पहले अध्याय का 11वां वचन। இயேசு கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். और उसने कहा, हे गलीली पुरुषों, तुम क्यों खड़े आकाश की ओर देख रहे हो? यह यीशु जो हमारे पास से स्वर्ग पर उठा लिया गया, जिस रीति से तुमने उसे स्वर्ग को जाते देखा है उसी रीति से वह फिर आएगा। இதுதான் மகிமையான வல்லமையான ஒரு உறுதியாக்கப்பட்ட வார்த்தை. और यही एक सामर्थ और दृढ़ किया गया वचन है। இயேசு திரும்ப வரப்போகிறார். यीशु वापस लौटेगा எப்படி போனாரோ அப்படியே और வரப்போகிறார். जैसे वो चला गया वैसे ही वापस ஒலிவ आएगा। மலையிலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். और उस जैतून के पहाड़ से वो वैसे उठा लिया गया திரும்ப ஒரு ஒலிவ மலையில இறங்கி வரப்போகிறார். और फिर से वो जैतून के पहाड़ पर उतर कर आएगा। ஆனால் அதற்கு முந்தி लेकिन उसके पहले ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. उसके पहले एक पुनरुद्धान आने वाला है। இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது உயிர்த்தெழுதல். इसी के बारे में वचन कहता है कि पहला पुनरुद्धान। அப்பொழுது கர்த்தர் பூமியிலே கால வைக்காமல் அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறார். और तब प्रभु जो है पृथ्वी पर पैर नहीं रखता, वो बीच आकाश पे खड़ा रहेगा। தேவ பிள்ளைகள் மறுரூபமாக்கப்படுவார்கள். और परमेश्वर के जो लोग हैं वो रूपांतर में बदलेंगे। அதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். और यही पहला पुनरुद्धान है। கடைசியாக
உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். और आखिर में सारे दुनिया के लोग फिर से रूपांतर में बदलेंगे நியாய தீர்ப்பு அடைவார்கள். और न्याय पाएंगे அவர் அவர் செய்த எல்லா கிரியைகளுக்கு தகுந்தபடி பலனை அடைவார்கள். और वो अपने अपने कार्य के अनुसार फल पाएंगे. ஆகவே இந்த உலகத்துல நியாயம் செய்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். और इसलिए जिन्होंने न्याय किया है उन्हें न्याय मिलेगा அநியாயம் செய்தவர்களுக்கு அநியாயம் கிடைக்கும். और अन्याय करने वालों के लिए अन्याय मिलेगा. ஆனால் தேவனோ இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக மனிதனாக இறங்கி வந்தார். लेकिन प्रभु मनुष्य को उद्धार करने के लिए यहाँ पर आता है. அவருடைய ஊழிய காலத்துல और उसकी सेवकाई के समय पर நிறைய பேரை மரித்து போனதை உயிரோடு எழுப்பினார். बहुत मरे हुओं को उसने जी उठा. யவீர் என்கிற ஒரு மனுஷனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். याईर करके एक मनुष्य था, उसकी बेटी को जिलाया. லாசர் என்ற ஒரு பாலிபனை எழுப்பினார். लाजरस नाम के एक जवान को जिलाया. நாயனூர் என்ற விதவையினுடைய மகனை எழுப்பினார். नाइनूर करके एक विधवा स्त्री उसके बेटे को जिलाया. இன்னும் எத்தனையோ பேர் எழுப்பியிருக்கலாம். और बहुतों को उठाया होगा. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இயேசுவானவர் செய்த अनेक காரியங்களை இந்த வேதாகமத்தில் எழுதவில்லை. और क्योंकि कलाम कहता है कि प्रभु के चिन्ह चमत्कार बहुत सारे इस किताब में नहीं लिखी गई, கொஞ்சம் எழுதியிருக்கிறது. थोड़ा लिखा हुआ है. ஆகவே எத்தனை பேரை இயேசுவானவர் எழுப்பினாரோ और लेकिन कितने लोगों को यीशु ने जिलाया, அவர்கள் எல்லாரும் திரும்பவும் மரித்தார்கள். वो लोग फिर से भी मर गए. ஆகவே அது உயிர்த்தெழுதல் அல்ல, इसलिए वो पुनरुद्धान नहीं है. கர்த்தர் தேவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களை மரித்தவர்களை எழுப்பினார். और वो प्रभु खुदा है करके ये बताने के लिए मरे हुओं को जिलाया था. இயேசுவானவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். यीशु मसीह राजाओं का राजा और प्रभुओं का प्रभु है. அவர் சர்வ வல்லமுள்ள और தேவன். वही सर्वशक्तिमान प्रभु है. அதை வெளிப்படுத்துவதற்கு தான் और उसे प्रकट करने के लिए நன்மை செய்கிறவராகவே சுற்றி वो திரிந்தார். केवल भलाई करता हुआ दिखाई दिया, யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. किसी का न्याय न किया கிருபையின் வார்த்தைகளை और போதித்தார். अनुग्रह की बातों को प्रचार किया. நம்மிடத்தில் வந்து எல்லா ஆயக்காரரையும் பாவிகளையும் ரட்சித்தார். अपने पास आए हुए हर एक जो चुंगी लेने वाले को और पापियों को उद्धार किया. முதல் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாய் இருக்கும்போது और पहले जब प्रभु इस दुनिया में मनुष्य के रूप में आया, யாரையும் கர்த்தர் தள்ளவில்லை. किसी को प्रभु ने इनकार न किया, எல்லாரையும் சேர்த்து கொண்டார். सबको अपने पास ले लिया. தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், மன்னித்தார். जो अनजान थे उन्हें सिखाया और उन्हें क्षमा भी किया. அதுதான் கிருபையின் और காலம். यही अनुग्रह का समय है. கடைசி காலத்துல लेकिन आखिर समय पर நாம் அவர் கொடுக்க போகிற தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். और हम उसके पाप से बचने का एक समय है. அதாவது முதலாவது வந்தது எதுக்கு? நீ ரட்சிப்பதற்கு. और पहला प्रभु जो आया था वो हमारा उद्धार करने के लिए. மனிதனாக வாழ்வதற்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுப்பதற்கு. और मनुष्य को जो जरूरत है वो उसे सिखाने के लिए. முடியாதவனுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். और जिससे नहीं हो पाएगा उसको अपना खून देकर उसे सिखाया है. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். हे प्रभु मुझे मदद कर. என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. मेरा विश्वास को बढ़ा दे. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். और मैं जो पापी हूँ मेरे पर अनुग्रह कर. இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு ஜனங்களை ரட்சித்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்தார். और ऐसे हर एक मनुष्य को उद्धार देके उसे आशीष किया. ஆனா இனி கடைசில வரும்போது लेकिन अब आखिर में आने के समय पर யாரும் அவரிடத்துல நிற்க முடியாது, பேச முடியாது. कोई भी उसके पास खड़ा नहीं रह सकता, बात नहीं कर सकता. நியாயம் தீர்க்க வரப்போகிறார். और तब वो न्याय करने के लिए आएगा. அவர் ஒலிவ மலையில கால் வைத்து வரப்போகிறார். और वो उस जैतून के पहाड़ पर पैर रख कर आएगा. அதுக்கு முந்தி लेकिन उसके पहले உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. एक पुनरुद्धान है. இதை பற்றி தான் பவுல் சொல்லுகிறார். इसी के बारे में प्रेरित पौलुस कहता है 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில், पहला कुरिन्थियों का किताब 15वां अध्याय 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 33 இருந்து 35 வரை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों का 15वां अध्याय 33 वचन से 35 तक पढ़ेंगे. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவளாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாயில், அதாவது மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று யாராவது கேட்டால், और मरे हुए कैसे जी उठेंगे करके अगर कोई कहता है, இந்தியில வாசிப்பு 35 36. अब कोई यही कहेगा
मुर्दा किस रीति से जी उठते हैं और किस देह के साथ आते हैं। அதாவது புத்தியினனே என்று எழுதியிருக்கிறது. हे निर्बुद्धि करके लिखा है। உயிர்த்தெழுதல் இருக்கு என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். और प्रभु एक पुनरुद्धान है करके कहता है। மரித்து அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிறதல்ல. और मरकर जैसे ही नाश होने वाली बात नहीं। தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார். और प्रभु उसे जी उठाएगा। நல்லவனோ கெட்டவனோ भला हो या बुरा हो। கடைசி நாளிலே உயிர்ப்பிக்கப்படுவான். और आखिर दिन में वो जिलाया जाएगा। அவன் எழுந்திருப்பான். और वो जिलाया जाएगा। நல்லவர்கள் நன்மைக்காகவும் தீயவர்கள் தீய கஷ்டத்தை அனுபவிப்பதற்காக எழுந்திருப்பார்கள். और वो भले लोग भलाई के लिए जी उठेंगे, बुरे लोग दुख भोगने के लिए जी उठेंगे। அது கடைசி உயிர்த்தெழுதல். वो आखिरी पुनरुद्धान है। ஆனா ஒரு முறை ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. और उसके पहले एक पुनरुद्धान आएगा। மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்த்தா मत्ती के किताब में यदि देखें 27வது அதிகாரம் 50வது வசனம். मत्ती का 27वां अध्याय उसका 50वां वचन। இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இது வந்து வாசிக்கலாம். तब यीशु ने फिर बड़े शब्द से चिल्लाकर प्राण छोड़ दिया और देखो मंदिर का पर्दा ऊपर से नीचे तक फटकर 2 टुकड़े हो गए और धरती डोल गई और चट्टान तड़क गई और कब्र खुल गए और सोए हुए पवित्र लोगों से बहुत से शव जी उठे। இது ஒரு உயிர்த்தெழுதலை போல எழுதியிருக்கிறது. और ये एक पुनरुद्धान के समान जी लिखा गया है। உயிர்த்தெழுதலா? क्या ये पुनरुद्धान है? உயிர்த்தெழுதல் தான். ये पुनरुद्धान है। ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் பற்றி வெளிப்படுத்த விசேஷம் சொல்லவில்லை. लेकिन इस पुनरुद्धान के बारे में प्रकाशित वाक्य नहीं कहता। நம்ம எல்லாருக்கும் தெரியும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் और पुराने नियम के सारे पवित्र लोग பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். बलि के कारण वो पवित्र किए ஆகவே गए। அவருடைய பலி அவர்களை பூரணப்படுத்தவில்லை. फिर भी उनका बलि ने उन्हें परिपूर्ण नहीं किया। பைபிள் சொல்லுகிறது இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. कलाम कहता है कि लहू गिराए जाने के बिना पाप का क्षमा ஆனா नहीं। ஆடு மாடு இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு அல்ல. और लेकिन गाय या जो बैल या बकरे का जो बलि से कोई पाप धोया नहीं जाता। இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. यीशु के लहू से ही पाप क्षमा किया जाता ஆண்டவர் है। 2000 வருஷத்துக்கு முந்தைய தான் இரத்தம் சிந்தினார். और 2000 साल के पहले प्रभु यीशु ने लहू ஆனா बहाया। அதுக்கு முந்தி எத்தனையோ பரிசுத்தவான்கள் உலகத்திலே மரித்தார்கள். लेकिन इसके पहले कितने पवित्र लोग दुनिया में मर गए। எத்தனையோ பரிசுத்தவான்கள். कितने ही पवित्र लोग। அவர்களுக்கு யாருக்குமே பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. और उनको किसी को भी पाप का क्षमा नहीं मिला। காரணம் என்ன? क्यों? क्या कारण क्या है? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு உலகத்துல கிடையாது. क्योंकि यीशु मसीह के लहू के बिना वहां पर पाप का क्षमा नहीं है। ஆகவே பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் इसलिए पुराने नियम के सारे पवित्र लोग பாதாளத்துல ஒரு மேல் இடத்துல காக்கப்பட்டிருந்தார்கள். और पाताल में एक अच्छे जगह पर वो वहां पर सुरक्षा में थे। மீட்பு இல்லாமல் மீட்பர் இடத்துல போக முடியாது. और वो छुटकारे देने वाले के बिना उस छुटकारे के पास नहीं जा ஆகவே सकते। தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் பூமிக்கு கீழே. और इसलिए वो पृथ्वी के नीचे वो एक जगह पे सुरक्षा में थे। வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. कलाम ऐसे ही कहता है। கர்த்தர் என்னுடைய ஆத்மாவை துக்கத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணினார். और प्रभु मुझे दुख के साथ पाताल में उतरने को रखा। பாதாளத்தில் வல்லடிக்கு என்னை தப்புவித்தார். और पाताल की गहराई से मुझे बचाया है। ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் மரித்தார்கள். और इसलिए पुराने नियम के सारे पवित्र लोग मर गए थे। யாரும் பரலோகத்துக்கு போகவில்லை. कोई भी स्वर्ग में न गया। காரணம் பாவம் கழுவப்படவில்லை. क्योंकि पाप धोया नहीं गया। பூமிக்கு கீழே ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டு पृथ्वी இருந்தார்கள். के नीचे वह संभाल कर रखे ஆனா गए। இயேசுக்கு ரத்தம் சிந்தப்படும் பொழுது लेकिन यीशु का लहू गिराए जाने ஒரு के மகா बाद சத்தமாய் ஜீவனை वो கொடுக்கும்போது ऊंचे शब्द से जीवन देने के समय மகா पर பிரதான ஆசாரியனாக இயேசு அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது और महायाजक बनकर जब यीशु उस मंदिर के अंदर प्रवेश किया தேவாலயத்தினுடைய திரைச்சலை இரண்டாய் और उस கிழிந்தது. मंदिर का पर्दा ऊपर से नीचे फट गया। அப்பொழுதுதான் அந்த வேத வார்த்தை और நிறைவேறுகிறது. तब वो वचन वहां पर पूरा हुआ है। இயேசுவானவர் மகா பிரதான ஆசாரியனாக எப்பொழுது காட்சியில்
காட்சியில் வருகிறார். और यीशु मसीह महायाजक बनकर कब दिखावट में आया? ஒருவருமே கொடுக்காத பலியை தானே கொடுத்து அந்த இரத்தத்தை கொண்டு போகும்போது और किसी ने नहीं दिया हुआ बलिदान को उसने खुद बलि चढ़ाकर दे दिया। அப்ப என்ன நடந்தது? तब क्या हुआ? பரிசுத்த ஸ்தலம் மனுஷனுக்கு மறைக்கப்பட்டது, அது திறக்கப்பட்டது. और पवित्र स्थान मनुष्य के लिए जो ढका गया और उन पवित्र लोगों के लिए खोल दिया गया। நியாயப்பிரமாணம் மனிதனை தடை செய்தது, கர்த்தர் நியாயப்பிரமாணத்திலிருந்து மனிதனை விடுதலை ஆக்கினார். व्यवस्था मनुष्य को ठोक देता था, लेकिन उस व्यवस्था से प्रभु ने हमें छुटकारा दिया। புறஜாதிகள் இருளில் இருந்தார்கள், ஆண்டவர் அதற்கு பிறகு வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். और अन्य जाति लोग अंधकार में थे, लेकिन उसके बाद प्रभु ने उन्हें उजियाला दिखाया। ஒரு குறிப்பிட்ட ஜனம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். और एक कुछ लोग जो हैं प्रभु को स्वीकार ஆனா किए, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு लेकिन यीशु मसीह के मरण के बाद உலகம் முழுசு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை செய்தி. दुनिया के सारे लोगों के लिए एक छुटकारे का प्रचार। அப்ப என்ன நடந்தது? क्या हुआ? தேவாலய சிறைச்சிலே ரெண்டா கிழிஞ்சிட்டு पर्दा दो टुकड़े में फट गया। இயேசுவான நேரே பாதாளத்துக்கு போய் செய்தி கொடுக்கிறார். यीशु मसीह पाताल में जाकर प्रचार किया। அவர் போய் செய்தி கொடுக்கும்போது பழைய காலத்துல மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களும் உயிர் பெற்றார்கள். और वो जब प्रचार करने के समय पर सारे मरे हुए जो पुराने पवित्र लोग थे जी उठे। மத்தேயு 27:53 சொல்கிறது, और मत्ती 27 में 53 कहता है, இயேசு உயிரோடு எழுந்த பின்பு और उसके जी उठने के बाद இவர்கள் எல்லாரும் கல்லறைகளை விட்டு வெளியே வந்தார்கள். वे खबरों में से निकलकर पवित्र नगर में आए। ஆகவே இந்த இடத்துல இயேசுவே உயிர்த்தெழுதலில் நம்பர் 1. और इस सारी चीजों पे पता चलता है यीशु ही पुनरुत्थान में पहला है। அவர்தான் நம்பர் 1. और वो पहला है। அவர்தான் முதலில் உயிர்த்தெழுதலின் இரட்சகர். और वही पुनरुत्थान में पहलौटा है। அவர் உயிர்த்தெழுந்த பின்பு और वो जी उठने के பழைய बाद ஏற்பாட்டில் மரித்து போன பரிசுத்தவான்கள் और पुराने नियम पर मरे हुए सारे पवित्र கீழ் लोग பாதாளத்திலே அடைக்கப்பட்டவர்கள் और जो नीचे पाताल में बंद किए गए, அந்த பாரடைஸ் என்ற இடத்துல கீழே இருந்தவர்கள் वो परदेश के नीचे गहराई स्थान पे रहने உயிரோடு वाले, எழுந்து और वो जी उठे பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள். पवित्र नगर में लोगों को दिखाई दिए। அதான் யோபு 19 சொல்கிறார், इसीलिए अय्यूब 19 में कहता என் है, மீட்பர் உயிரோடு இருப்பதை நான் பார்ப்பேன், और मेरा छुटकारा देने वाला जो जीवित है उसे இந்த मैं देखूंगा, பூமியிலே நிற்பார். और वो इस पृथ्वी पर खड़ा रहेगा। மீட்பர் பூமியிலே நிற்பார், और वो छुटकारा देने वाला पृथ्वी पर खड़ा நான் रहेगा। அவரை காண்பேன். मैं उसे देखूंगा। கண்டார். और उसने देखा। எப்பொழுது? कब देखा? இயேசு மகா சத்தமாய் ஜீவனை விட்டு यीशु जब ऊंचे शब्द से जीवन छोड़ அப்பொழுது दिया, கல்லறை திறந்தது, जब खबर खुल गई, அவர்கள் உயிர் அடையவில்லை. और वो जी नहीं उठे। ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு लेकिन यीशु जब जी उठा, இவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே अब வருகிறார்கள். ये लोग भी उस कब्र से बाहर निकले। யாரெல்லாம் வெளியே வந்தா? कौन कौन बाहर பழைய आया? ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள், पुराने नियम के सारे पवित्र लोग, மோசே, मूसा, அபிரகாம், अब्राहम, ஈசாக்கு, इसहाक, தாவீது, दाऊद, எப்தா, यप्ता, மோசஸ், சாமுவேல், सैमुएल, எசேக்கியேல், ஏசாயா, தானியேல் எல்லா பரிசுத்தவான்களும் எழுந்துச்சார்கள். एजेकियल, दाऊद सब लोग जी उठ के आए। காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவருடைய பாவங்களை எல்லாம் கழுவினது. और यीशु मसीह के लहू ने इन सारे लोगों के पाप को धो அவர்கள் दिया। எழுந்தார்கள். और वो जी उठे। இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிறகு வெளியே और வந்தார்கள். यीशु मसीह बाहर जी उठ कर आने के बाद ये भी बाहर निकले। ஆண்டவர்களை மத்திய ஆகாயத்தில் வைத்திருக்கிறார். अब यीशु ने उन्हें बीच आकाश पे रखा இது है। முதலாவது உயிர்த்தெழுதல் அல்ல, இடம் விட்டு இடம் மாற்றி வைத்திருக்கிறார். अब ये पुनर्दान नहीं है, बल्कि एक स्थान से प्रभु ने उठाकर दूसरे प्रदेश में रखा இன்னும் है। அவர்கள் சுயமான ஒரு அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க பெறவில்லை. अभी तक उस वाग्दान के वे स्वर्ग में नहीं गए। உயிரடைந்த பரிசுத்தவான்கள் अब जो जी उठे पवित्र लोग மத்திய ஆகாயத்துல और बीच आकाश में கர்த்தர் ஒளி வைத்திருக்கிறார். प्रभु ने उन्हें रखा है। ஆனா இனி நடக்க போகுது முதலாவது உயிர்த்தெழுதல். लेकिन अब होने वाला है पहला पुनर्दान। இதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் इसके बारे में पहला तेसलोनियों का किताब 4வது அதிகாரம் 16வது வசனம். 4 अध्याय का पहला वचन 16 वचन। ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். क्योंकि प्रभु आप ही स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगी और परमेश्वर की तुरी फूकी जाएगी और जो मसीहा में मर गए वे पहले जी उठेंगे।
எழுதியிருக்கிறது यहाँ पर लिखा है கர்த்தர் தாமே. और प्रभु खुद, கர்த்தர் தாமே प्रभु आप ही। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? தேவனே, और प्रभु खुद, இயேசுவானவரே, यीशु खुद, வேற யாரல்ல. और कोई नहीं। உயிர்த்தெழுதல முக்கிய ஸ்தானம் முழுசிலும் தெய்வமே செய்கிறார். और पुनरुद्धान के अंदर मुख्य स्थान को केवल यीशु ही करता है, அவரே செய்கிறார். और वही करता है। அவரே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் और वही प्रधान दूत के शब्द के साथ, அதுல எழுதியிருக்கிறது தேவ எக்காலத்தோடும் और वहां पर लिखा है कि उसकी तोहरी के सवाई आवाज के साथ, வானத்திலிருந்து இறங்கி வருவார். और आकाश से वो उतर कर आएगा। அவர் கீழே வரவில்லை, और वो जमीन पर नहीं आया, அவர் வருகிறார். वो आ रहा है। அப்ப என்ன நடக்கிறது? तब क्या होगा? கிறிஸ்துக்கு உள்ள மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். और जो मसीहा के अंदर जो मर गए थे वो वहां पर जी उठेंगे। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இயேசு மத்திய ஆகாயத்துல வரும்போது यीशु बीच आकाश में आने के समय पर உலகத்துல இருக்கிற இயேசுநாதருக்கு உள்ள மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். और यीशु दुनिया के अंदर रहने वाले यीशु के अंदर जो मर गए वो जी उठेंगे। இது 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों का 15வது किताब அதிகாரம் 15वां अध्याय 51வது வசனம் 51वां वचन। இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அவர் அறிவிக்கிறேன். சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். देखो मैं तुमसे वेद की बात कहता हूँ, हम सब नहीं सोएंगे, परंतु जब हम सब बदल जाएंगे, और यह क्षण भर में पलक मारते ही अंतिम तुरी फूकने की होगी, क्योंकि तुरी फूकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठाए அதாவது जाएंगे। கிறிஸ்து உள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். और मसीहा के अंदर जो मर गए वो पहले जी उठेंगे। நிறைய பேர் என்ன நினைக்காங்க? अब बहुत सारे लोग क्या सोचते हैं? உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுமே மறுரூபமாக போகிறார்கள். और दुनिया के अंदर रहने वाले सारे पवित्र लोग, सारे मसीहा के जो लोग हैं, वो सब रूपांतर में அநேகர் आएंगे। பரலோகத்துக்கு போவார்கள். बहुत सारे लोग स्वर्ग में जाएंगे, அநேகர் நிச்சயமா பரலோகத்துக்கு போவாங்க. बहुत सारे लोग जरूर जाएंगे, நான் அதை मैं விசுவாசிக்கிறேன். उसे विश्वास करता ஆனால் हूँ। முதலாவது உயிர்த்தெழுதல்ல எல்லாரும் போக மாட்டாங்க. लेकिन पहले पुनरुद्धान में सब लोग नहीं जाएंगे, ஆகவேதான் வேதம் சொல்கிறது பாக்கியவான்கள். और इसलिए उनके बारे में कलाम कहता है वो धन्य लोग हैं। முதலாவது உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிற பாக்கியவான்கள். पहले पुनरुद्धान में जाने वाले धन्य लोग हैं। அவர்கள் யார்? वो कौन है? வேதாகமத்தை தெளிவாய் புரிந்தவர்கள், कलाम को ठीक से जांचने वाले, அந்த वचனத்தின்படியே வாழ்ந்தவர்கள், और उस वचन के अनुसार जीवन அந்த बिताने वाले, வசனத்துக்கு ஒப்பு और கொடுத்தவர்கள். उस वचन के लिए अर्पण करने वाले, அவங்க தான் முதலாவது வருவாங்க. वही पहले जाएंगे। கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறது அப்படின்னா என்னது? मसीहा के अंदर मरने का मतलब क्या है? நீங்க ரோமர் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா रोमियो के 6 अध्याय में यदि आप देखें, 3வது வசனம் வாசிக்கிறோம். 3 वचन में हम पढ़ते हैं, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? कि हम सब जितने मसीहा यीशु का बपतिस्मा लिया उसकी मृत्यु का बपतिस्मा लिया। அதாவது இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் மட்டும் இயேசுநாதருக்கு உள்ள அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने वाले वो यीशु मसीह के अंदर उस दफन किए गए, கிறிஸ்துக்குள்ள மரிக்கணும். और यीशु मसीहा के अंदर मरना है, அவங்க தான் வருவாங்க. और उस मसीहा के अंदर जो मरते वही आएंगे। இந்த மகிமையான சத்தியத்தை உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. और इस महिमा की बात को दुनिया में सब स्वीकार नहीं करते। ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, நான் சொல்ல வரல. अब जो नहीं स्वीकार किए वो नरक में जाएंगे करके मैं नहीं कहता, ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது உயிர் தழுவாங்க. लेकिन जो स्वीकार करते हैं वो पहले पुनरुद्धान में जी उठेंगे। 4வது वचனம் वाசினா இன்னும் தெளிவா இருக்கு. 4 वचन में पढ़ेंगे तो और अच्छे से समझ ரோமர் आएगा। 6:4 रोमियो का 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்
அதற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டார்கள். और यीशु मसीह के अंदर जिसने बपतिस्मा लिया है वो उसके साथ में दफन किए गए கிறிஸ்துக்குள்ள சாக வேண்டும், और मसीहा के अंदर मरना है, கிறிஸ்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட வேண்டும். मसीहा के अंदर दफन किए जाना है। கலாத்தியர் 3:27 அப்படி சொல்லுகிறது. गलातियों का 3 अध्याय का 27 वचन पर लिखा है, வாசிக்கலாம் 3:27. गलातियों का 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. और तुम में से जितनों ने मसीहा में बपतिस्मा लिया है उन्होंने मसीहा को पहन लिया है। இயேசுவை போர்த்து கொள்ளுகிறது, போட்டு கொள்ளுகிறது. और यीशु को पहन लिया है। அதே மாதிரி 1 பேதுரு 3வது அதிகாரம் पहला पत्रस का 3 अध्याय 21வது வசனம். 21वां वचन, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. उसी पानी का दृष्टांत भी अर्थात बपतिस्मा, அதாவது பேப்டிசத்தை இயேசு எதுக்கு ஒப்பிடுகிறார்? அடக்கத்துக்கு ஒப்பிடுகிறார். और उस बपतिस्मा को प्रभु दफन किए जाने के अनुसार बताता है। இயேசுநாதருக்குள்ள அடக்கம் பண்ணப்படுகிறது. यीशु मसीह के अंदर वो दफन किया जाना, அப்படின்னா इसका मतलब வார்த்தையின்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிறது. वचन के अंदर दफन किए जाते हैं। நான் கொஞ்சம் புரிந்து கொள்ள हमें வேண்டும். थोड़े समझने हैं। சத்திய வேத வார்த்தை சொல்லுகிறது, सत्य प्रभु का वचन कहता है எப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்படுகிறது? कब कलीसिया का निर्माण होता है। பரிசுத்த ஆவியானவர் வந்து ஸ்தாபிக்கிறார். पवित्र आत्मा आकर उसको स्थापना करता है। பைபிள் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. कलाम कहता है प्रेरितों के 2 अध्याय में पवित्र आत्मा आए और वहां पर कलीसिया आरंभ किया गया। தேவ ஆவியானவர் இறங்கினார். पवित्र आत्मा वहां पर उतर आया। இதைத்தான் சகரியா சொல்கிறார், அற்பமான ஒரு ஆரம்பத்தின் நாள். और इसी के बारे में जकरिया कहता है कि एक छोटा सा दिन है। ஜெருபாபேல் அஸ்திவாரம் போடுகிறார். जरुब्बाबेल ने उसका नींव डाला அஸ்திவாரம் போட்டவரே முடிக்க போகிறார். और जिसने नींव डाला वही अंत भी करेगा। போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு அல்லாமல் வேற அஸ்திவாரம் கிடையாது. और जो डाले गए उस नींव को छोड़कर और कोई नींव नहीं है। ஆகவே அந்த சத்தியத்தை நாம் மெய்யாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். और उस सत्य को हमें स्वीकार करना है। நிறைய பேர் தவறாய் புரிகிறார்கள். बहुत सारे लोग उसे गलत समझते हैं। மெஜாரிட்டி இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்கிறது? और बहुत सारे लोगों में ये सत्य को कोई स्वीकार नहीं இது करता। புதியதல்ல, ஏதேனில் இருந்தே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள और ये नया नहीं, ये एदेन से ही उन्होंने सत्य को नहीं स्वीकार किया। சத்துரு அநேகருடைய கண்களை குருடாக்குகிறார். और शत्रु बहुतों के आंखों को अंधा करता அவன் है। சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாம தடை और செய்கிறான். वो शत्रु जो है सत्य को स्वीकार नहीं करने के लिए आगे उन्हें वेदन धमकाता चलेगा है। रे। इसलिए कलाम कहती है முதலாவது உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் அல்ல, पहला पुनर्दान सबका नहीं है। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். जो मसीहा में मर गए वो पहले जी उठेंगे அவங்க தான் எழுந்திருப்பாங்க. और वही जी उठेंगे। நான் ஒரு முறை என்னுடைய வாலிபத்துல ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். और मैंने अपने जवानी में एक सवाल पूछा था एक प्रचारक के पास। ஏனென்றால் அவர் நல்ல பைபிள் கிளாஸ் நடத்துவார். और वो अच्छे से बाइबल क्लास चलाते அவர் हैं। கேரளத்தை சார்ந்தவர், वो केरला के हैं। நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். वो बहुत ही अच्छे प्रभु के व्यक्ति हैं। வேதாகமத்தை மிகவும் அருமையாக தெளிவாய் போதிப்பார். कलाम को बहुत अच्छे से प्यार से समझाते யார் हैं। என்ன டவுட் கேட்டாலும் நல்லா சொல்லி கொடுப்பாரு. और वो कोई भी उनको प्रश्न पूछता है तो ठीक से समझाते हैं। அப்பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருந்தார். और तब हमें सिखाने के लिए आए। அவர் முழுமையாக தமிழ்ல பேசாட்டாலும் கொஞ்சம் கேரளத்தை கலந்து பேசுவார். और वो पूरा तमिल में बात नहीं कर पाते तो भी मलयालम के साथ में बताते हैं। ஆனாலும் தெளிவாய் பேசுவார். फिर भी ठीक से बताते हैं। அவர் சொல்வார், நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்க இடையில என்ன செய்யலாம்? और मैं प्रचार करने के समय पर आप बीच में क्या कर सकते हो? நான் சொல்லுகிறது சரியில்லை என்றால் கைகளை உயர்த்தி என்னிடத்துல கேட்கலாம். अगर मैं जो कहता हूँ वो सही नहीं है तो हाथ उठाकर मुझसे प्रश्न पूछ सकते हो। காரணம் நான் பிரசங்கம் பண்ணவில்லை, பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். क्योंकि मैं प्रचार नहीं कर रहा हूँ बल्कि बाइबल स्टडी चला रहा हूँ। நான் பிரசங்கம் பண்ணினால் நீங்கள் கடைசில தான் கேட்கணும். अगर मैं प्रचार करूंगा तो आपको आखिर में ही सवाल पूछना है। சபம் முடிஞ்ச பிறகு தான் கேட்கணும். कलीसिया का अंत होने के बाद सवाल ஆனா पूछना நான் है। பைபிள் ஸ்டடி நடத்தும்போது இடையில கேட்கலாம். लेकिन बाइबल स्टडी चलाने के समय पर बीच में सवाल पूछ सकते हो। லூக்கா 4வது அதிகாரத்தை பற்றி அவர் பிரசங்கம் செய்தார். लूक 4 अध्याय के बारे में उन्होंने प्रचार किया। ஆண்டவர் இந்த உலகத்தில் எருசலேம் தேவாலயத்தில் மகிமையான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். और प्रभु इस दुनिया में जो है एक महिमा के सत्य को प्रचार किया। அது என்ன? वो क्या बात है? இந்த வேத வார்த்தை இன்று நிறைவேறிற்று. और ये वचन
वचन आज पूरा हुआ। அதுல என்ன சொல்ல விரும்புகிறார்? और उस पे क्या कहना चाहता பழைய है? ஏற்பாட்டுல எழுதப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனமும் நான் தான், என்ன விசுவாசி, என்னை ஏற்றுக்கொள், நான் தான் அதை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். और पुराने नियम के सारे बातों को तो विश्वास कर, मैंने ही उसे बताने के लिए आया है। நான் தான் குருடனுடைய கண்ணை திறக்க போறேன், मैं ही अंधे की आंखों को खोलने वाला மரித்தவனை हूँ, எழுப்ப போகிறேன், मरे हुओं को जलाऊंगा, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன், कंगाल को सुसमाचार பாவிகளை सुनाऊंगा, ரட்சிக்க போகிறேன், पापियों का उद्धार करूंगा, என்னை அல்லாமல் உனக்கு வழியே கிடையாது. मुझे छोड़कर और कोई रास्ता இதை नहीं। சொன்ன உடனே इसे कहते ही அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் எழும்பி वो कलीसिया के सारे लोग उठकर இயேசுவை பிடித்து தள்ளி ஒரு மலையில கொண்டு குப்புற தள்ள போறாங்க. और यीशु मसीह को पकड़कर पहाड़ पर ले जाकर ऊपर से ढकेलने के लिए ஆனா गए। என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? இயேசு மறைந்து போனார். और यीशु वहां से गायब हो गया। யோவான் 10:39 இயேசு மறைந்து போனார். और योहन का 10वां अध्याय 39 वचन पर यीशु वहां से गायब हो गया। யோவான் 8:59 இயேசு மறைந்து போனார். और यूहन्ना का 8:59 के अंदर भी वो गायब हो இப்ப गया। நான் கேட்கிறேன் கேள்வி, अब मैंने सवाल पूछा, அந்த ஊழியக்காரர்ட்ட கேட்டேன், मैंने वो प्रचारक से पूछा, ஐயா ஆண்டவர் மரித்து போகத்தானே வந்திருக்கிறாரு, वो प्रभु तो मरने के लिए ही तो आया था, சாவத்தானே வந்திருக்கிறாரு, वो मरने के लिए ही तो आया ஏன் था, ஓடி ஒளிய வேண்டும், क्यों वो वहां यहाँ भाग कर छुपना है, எதனால மறைந்து போக வேண்டும், क्यों उसे गायब होना பிடிச்சு चाहिए, தள்ள செத்து போயிட और வேண்டியதானே, वहां पर पकड़ कर डालते हैं तो मर जाना चाहिए ரத்த था, சிந்தனையா वो வந்திருக்கிறாரு. लहू बहाने के लिए तो आया था। அவர் சொன்னார் நல்ல கேள்வி. उन्होंने कहा यह अच्छा प्रश्न அவர் है। என்ன சொன்னார் தெரியுமா? उन्होंने तुरंत क्या जवाब दिया? வாசிக்கலாம் வசனத்தை. वो वचन को पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் पहला कुरिन्थियों का 15वां अध्याय 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3रा वचन को पढ़ेंगे। நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து। इस कारण मैंने सबसे पहले तुम्हें वही बात पहुंचा दी जो मुझे पहुंचाई थी कि पवित्र शास्त्र के वचन के अनुसार यीशु मसीह हमारे पापों के लिए मर गया। அவர் என்ன சொன்னார்னா, उन्होंने क्या कहा? இயேசு மரிக்க தான் வந்திருக்கிறார். यीशु मसीह मरने के लिए ही आया है, அது உண்மைதான், वो सच है, அது தீர்மானிக்கப்பட்டது. और वो तो निर्णय किया हुआ है। பிறந்த அன்னைக்கே கொலை செய்ய தேடினான். लेकिन उससे जिस दिन जन्म लिया था उसी दिन मारने के लिए ढूंढा। ஆனா தேவதூதன் சொன்னார் சீக்கிரமா எகிப்து ஓடிரு. लेकिन यीशु ने कहा, स्वर्गदूत ने कहा मिस्र में चला जा। அதே போல இப்போ ஆண்டவருடைய பிரசங்கம் ஃபர்ஸ்ட் அவர் எருசலேம்ல பிரசங்கம் பண்ணாரு, சர்ச்சுக்காரங்க அவர் பிடிச்சு தள்ள போறான். अब ये पहली बार प्रचार करने जा रहा है, कलीसिया के लोग उसे ढकेलते हैं, அடுத்த சில இடங்கள்ல அவர் மறைந்து போகிறார். और कुछ जगह पर वो वहां से गायब हो गया। எதுக்காக? किस लिए? வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है கிறிஸ்துவானவர் मसीहा வேத வார்த்தையின்படியே மரிக்க வேண்டும். वचन के अनुसार मरना चाहिए, வேத வார்த்தையின்படி தான் அடக்கம் பண்ணப்படணும். और वचन के अनुसार ही दफन भी किए जाने चाहिए, அப்பதான் வேத வார்த்தையின்படி ஒளிந்திருப்பார். और तब ही वचन के अनुसार जी भी उठेगा। எவ்வளவு அருமையான தெரியுமா காரியம்? कितना ज्ञान की बातें हैं। அவர் மரிக்கதான் वो வந்திருக்கிறார், मरने के लिए ही आया है, எப்படியோ மரிக்க இல்ல. कैसे भी मरने के लिए नहीं। அப்படின்னா பிறந்தனே மரிச்சிருக்கலாம். और वो वैसा है तो जिस दिन जन्म लिया उसी दिन मर सकता था। லூக்கா 4:18 பாத்தீங்கன்னா அந்த சபையார் தலகுப்புற தள்ள போனாங்க. और वहां पर लूक 4:18 में अगर देखें तो उसके कलीसिया के लोग उसे ढकेलने के लिए கர்த்தர் गए, மறைந்து போனார். प्रभु वहां से गायब हो गया। எதற்காக? किस लिए? அது வேத வார்த்தையின்படி மரணம் அல்ல, वो वचन के अनुसार मरण नहीं था। இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அத்தனை ஒவ்வொன்றும் நியாய பிரமாணத்தின்படியும் தீர்க்கதரிசனத்தின்படியும் நடந்தது. और यीशु मसीह का शब्द हर एक चीज वचन के और व्यवस्था के अनुसार पूरा हुआ। வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. कलाम ऐसे ही कहती है। மத்தேயு 17வது அதிகாரத்துல மறுவமலையில, मत्ती का 17वां अध्याय पर रूपांतर पहाड़ पर, மார்க் 9வது அதிகாரத்துல, और मार्कुस का 9वां अध्याय के अंदर, 9வது அதிகாரத்துல लोक 9 अध्याय के வேதம் என்ன अंदर சொல்லுகிறது? कलाम क्या कहता है? எருசலேமில் இயேசுவானவர் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து और பேசிக்கொண்டிருந்தார். यीशु मसीह अपने मरण जो पूर्ण करने वाला है उसके बारे में प्रचार किया। இயேசுவானவர் சும்மா மரிக்கல, यीशु मसीह ऐसे ही नहीं मरा, வேத வார்த்தையின்படி மரித்தார். वचन के अनुसार मर गया, பாளையத்துக்கு புறம்பே மரித்தார். और वो उस जो गांव शहर के बाहर मर गया। யோவான் 19 சொல்லுகிறது, यूहन्ना का 19वां अध्याय। இயேசுவானவர் அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்ன और यीशु मसीह क्रूस पर जाने के पहले வேத வார்த்தையின்படியே அந்த நாள்ல ஆயத்தமான நாள். वचन के अनुसार ही उस दिन वो तैयार किया गया। இஸ்ரவேலர் எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களோ, और मिस्र लोग जैसे बाहर से अंदर आए, எப்பொழுது ரத்தம் பூசப்பட்டதோ, और जब वहां पर लहू छिड़काया गया, அதுதான் பஸ்கா பண்டிகை, और वही बसका का அதுதான் त्योहार, விடுதலை நாள், और वही छुटकारा का அதே दिन, நாள் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட
கொல்லப்பட और வேண்டும். उसी दिन में यीशु को क्रूस पर मारा गया ஆகவே அது வரைக்கும் தன்னை காத்துக் கொள்ளுகிறார். और इसलिए उस दिन तक अपने आप को संभालता रहा இயேசு எப்ப மரித்தார்? और यीशु कब मर गया வேதம் என்ன சொல்கிறது? कलाम क्या कहता வேத है வார்த்தையின்படி மரித்தார், वचन के अनुसार मर गया வேத வார்த்தையின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், वचन के अनुसार दफन किया வேத गया வார்த்தையின்படி உயிரோட வந்தார். और वचन के अनुसार जी उठा நானும் எப்படி மரிக்க முடியாது? मैं भी कैसे भी मर नहीं सकता நானும் வேத வார்த்தையின்படி மரிக்க और வேண்டும். मैं भी वचन के अनुसार मरना வேத चाहिए வார்த்தையின்படி அடக்கம் பண்ணப்பட வேண்டும். वचन के अनुसार दफन किए जाना வேத வார்த்தையின்படி चाहिए உயிரோட வரும். और तब ही वचन के अनुसार पुनरुद्धान मिलेगा இதைத்தான் வேதம் சொல்கிறது முதலாவது और உயிர்த்தெழுதல். इसी के बारे में कलाम कहता है पहला पुनरुद्धान இயேசு முதலாவது உயிர்த்தெழுதல். यीशु पहला पुनरुद्धान நம்பர் है 1 அவர்தான். और पहला टा वही है வேத வார்த்தையின்படியே वचन மரித்தார். के अनुसार वही मरा அதுக்கு பிறகு उसके बाद அவர் ஒரு சத்தியத்தை அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். उसके बाद सत्य वचन को प्रेरितों के द्वारा प्रचार இந்த किया வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஜீவனுள்ள சாட்சிகள். और इस वचन को स्वीकार करने वाले ये जीवित गवाही थे இவர்களை பற்றி ரோமர் 8ல சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள். और इनके बारे में रोमियो का 8 अध्याय में कहता है कि बुलाए गए लोग 28 சொல்லுகிறது நீதிமான்கள், 28 वचन कहता है धर्मी है பரிசுத்தவான்கள். पवित्र लोग இவங்க हैं யாரு? ये कौन है வேத வார்த்தையின்படியே நடந்தவர்கள். और वचन के अनुसार चलने वाले நல்லா புரியணும். ठीक से समझना है ஆதாம் காலத்துல இருந்து और वो आदम के जमाने से உலகத்துல கடைசி நபர் வரைக்கும் எல்லாரும் கர்த்தர் உயிரோட எழுப்புவார். दुनिया के आखिर तक सबको पुनरुद्धान में जलाएगा நல்லவனோ கெட்டவனோ கண்டிப்பா எழுப்பப்படுவான். और भला हो या बुरा हो सब जलाया जाएगा அது நியாய தீர்ப்புக்கு. लेकिन वो न्याय करने ஆனா के அதுக்கு लिए முந்தி उसके पहले இயேசு மத்திய ஆகாயத்துல வரும்போது बीच आकाश में जब यीशु அவர் आएगा மகா சத்தமாய்ச்சி ஒரு சத்தம் वो கொடுக்கும்போது ऊंचे शब्द से जब पुकारेगा கிறிஸ்துவுக்கு உள்ள மரித்தவர்கள், मसीहा के अंदर जो लोग मर गए இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், और यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने அவரோடு वाले கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் उसके साथ में दफन किए गए लोग முதலாவது எழுந்திருப்பார்கள். वो पहले जी उठेंगे இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவான். और इस पहले पुनरुद्धान का भागी धन्य है அதுக்கு பிறகு வேதம் என்ன சொல்கிறது? उसके बाद कलाम क्या कहता है அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் प्रकाशित वाक्य का 20वां वचन 4வது வசனத்துல ஒரு முழுசு வாசிக்க வேண்டாம், அது பெரிய வசனம். और 4वां वचन पूरा पढ़ने की आवश्यकता नहीं, वो बड़ा वचन है கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. उस वचन का थोड़ा सा भाग में पढ़ता हूँ அதுல கடைசி சொல்லுகிறது उसपे आखिर में कहता है। 20ல 4வது அதிக வசனத்துல ஒரு கடைசி வசனத்தை கடைசி வார்த்தை, और वो प्रकाशित वाक्य 20वां अध्याय का 4वां वचन का அவர்கள் 20वां। உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். और वे जीवित होकर मसीहा के साथ 1000 वर्ष तक राज्य करते रहे எவர்கள்? कौन கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள், और जो मसीहा के अंदर मर गए वो लोग முதலாவது உயிர்த்தெழுந்தவர்கள். पहला पुनरुद्धान के लोग இதுல எல்லாரும் அல்ல, इस पे सब लोग नहीं हैं கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள். मसीहा के अंदर मरने वाले ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது इसीलिए कलाम कहता है இவர்கள் ஸ்பெஷல், और ये धन्य है இவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதல், ये पहला पुनरुद्धान है அவர்கள் பரிசுத்தவான்கள். वो पवित्र लोग हैं கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார் கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார் மரியாதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே மேதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே இவங்க தான் முதல் உயிர்த்தெழுதல். और यही पहला पुनरुद्धान है இவங்க என்ன செய்வாங்களாம்? ये क्या करेंगे இந்த முதலாவது உயிரோட செத்து மசிக்க உள்ள அதாவது கிறிஸ்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோட வந்த பிறகு और ये मसीहा के अंदर मरकर जी उठने के அதே बाद சத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள் उसी सत्य के अंदर रहने वाले ரூபமாக்கப்படுவார்கள். और रूपांतर में जाएंगे இத பவுல் தன்னை உட்பிட்டு और பேசுகிறார். इसके बारे में पौलुस अपने आप के बारे में भी कहता நாமும் है உயிரோட மாற்றப்படுவோம். और हम भी रूपांतर में बदले जाएंगे என்ன நடக்கிறது? वहाँ पर क्या होता है வேத வார்த்தையின்படி அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். और मसीहा के द्वारा मरे हुए लोग पहले जी उठेंगे உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த செய்தியில உயிரோடு இருக்கிறவர்கள் மறு ரூபமாக்கப்பட்டு और जो जीवित हैं वो पुनरुद्धान में रूपांतर में बदल எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். उठा लिए जाएंगे மத்திய ஆகாயத்துல ஆல்ரெடி ஒரு கூட்டம் இருக்கிறது. बीच आकाश में पहले से एक झंड खड़ा है பழைய ஏற்பாட்டு वो பரிசுத்தவான்கள். पुराने नियम के पवित्र இதை लोग பற்றி மோசே கூட சொல்லி और இருக்கிறார். इसके बारे में मूसा ने भी कहा கர்த்தர் है மோசேக்கு சொல்லி இருக்கிறார். प्रभु ने मूसा को बताया தயவுசெய்து வாசிக்கலாம். उस वचन को 33 पढ़ेंगे। உபாகமம் 33 என்று நினைக்கிறேன். व्यवस्था विवरण 33वां अध्याय
33வது அதிகாரம் உபாகமம் व्यवस्था विवरण 33वां अध्याय 2வது வசனம் வாசிக்கலாம். दूसरा वचन पढ़ेंगे. கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்தருளி சேயீரில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. இங்க என்ன எழுதி இருக்கிறது? यहाँ पर क्या लिखा है? ஒரு 10,000 பயங்கரமான பரிசுத்தவான்களோடு அங்க வந்தாராம். அதை பற்றி விவரம் பைபிள்ல இல்ல. और वहां पर लाखों पवित्र लोगों के साथ में यीशु आ रहा है, वहां पर प्रभु आता है करके लिखा है. பிரசன்னமானார்னு போட்டிருக்கு. और वहां पर उन्हें दिखाई दिया करके लिखा है. மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். मूसा को प्रभु ने दिखाया है. கர்த்தர் சீனாய் மலையிலே கால் வைக்கும்போது மோசே மட்டும்தான் மேலே போனார். और प्रभु जब सीनाई पर्वत पर पैर रख रहा था तब केवल मूसा पर्वत पर था. ஆனா அங்க எழுதி இருக்கிறது 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். लेकिन वहां पर लिखा है कि लाखों पवित्र लोगों के मध्य में वो आया. இத பற்றி விவரம் இல்ல. इसके बारे में कहीं पर लिखा नहीं है. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது பாருங்க. लेकिन नया नियम क्या कहता है देखिए. யூதா எழுதின புத்தகத்துல यहूदा का किताब 15வது வசனம் 15वां वचन. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இங்க வருகிறார், இனி வரப்போகிறார். और यहाँ पर आने वाला है. எத்தனை ஆயிரங்களோட 10,000 பரிசுத்தவான்களோட வரப்போகிறார். यहाँ पर हजारों लाखों के भी जो जोड़े में आएगा करके लिखा है. இயேசு மகா சத்தமாய் ஜீவனை விடும்போது உலகம் முழுசும் மரித்திருந்த பரிசுத்தவான்கள் இரத்தத்தில், அதாவது ஆடு மாடு இரத்தத்துக்கு கீழே பலியினாலே பாவம் மூடப்பட்ட பரிசுத்தவான்கள் பூமிக்கு கீழே இருந்தாங்க. और यीशु मसीह ऊंचे शब्द से प्राण देने के समय पर पवित्र लोग जो पाप ढापे गए वो पृथ्वी के नीचे थे. அவங்க பாவம் மூடப்பட்டது கழுவப்படல. उनका पाप ढापा गया था, धोया नहीं गया. இயேசுக்கு இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அவங்க சரீரம் மீட்கப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு வந்துட்டாங்க. लेकिन यीशु मसीह के लहू गिराए जाने के बाद वो छुटकारा पाए बीच आकाश में आ இப்போ गए. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது ஒரு பெரிய சத்தம் வருகிறது. மகா பிரதான சத்த தூதனோட வரும்போது और यीशु मसीह के जो फिर से दूसरे आगमन के अंदर जब वो जो गुप्त आगमन के अंदर जब वो आएगा ऊंचे शब्द के साथ, மகா சத்தம், और वो एक ऊंचा शब्द அந்த है. சத்தம் மரித்து போனவர்களை எழுப்பிட்டு, और वो शब्द जो है मरे हुओं को जिला दिया. லாசருவே வெளியே வா என்று சொன்னார்ல. उसने कहा लाजर बाहर निकल. அத போல ஒரு சத்தம் उसी வரப்போகிறது. प्रकार का एक आवाज. அது கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் வெளியே வந்துருவாங்க. और वो मसीहा के अंदर मरने वाले जी उठेंगे. உயிரோடு இருக்கிறவங்களும் மறு ரூபமாகி மத்திய ஆகாயத்து போயிருவாங்க. और जो जीवित है वो रूपांतर में उस बीच आकाश पे चले जाएंगे. மத்திய ஆகாயத்தில் இருக்காங்க. और ये बीच आकाश पर है. இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். और यही पहला पुनरुद्धान. இவர்கள் கர்த்தரோடு கூட 1000 வருஷம் ஆளுகிறாங்க. और ये 1000 साल प्रभु के साथ राज्य करेंगे. மத்திய ஆகாயத்தில் எவ்வளவு காலம் இருக்காங்க? बीच आकाश में कितना समय है? சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க 3 வருஷம் அவங்க அங்கேயே தான் कुछ இருப்பாங்க. पवित्र लोग कहते हैं 3.5 वर्ष वहीं पर रहेंगे. அதுக்கு பிறகு उसके बाद ஆண்டவர் ஒலிவ மலையில கால் வைக்கிறார். और उस पर में प्रभु जो है उस जैतून के पहाड़ पर पैर रखेगा. அப்பொழுது அவர் நியாயந்திருக்க और போகிறார். तब वो उनका न्याय करेगा. அப்பொழுது மரித்து போன எல்லாரும் உயிரோடு और வருவார்கள். तब मरे हुए सारे लोग जी उठेंगे. இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்க. इसके बारे में क्या कहता है? வாசிக்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். पहला कोरिन्थियों का 15वां अध्याय. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். 23வது வசனம் 22 23 வாசிப்போம். 22 और 23 वचन पढ़ेंगे. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். और जैसे आदम में सब मरे हैं वैसे ही मसीहा में सब जिलाए जाएंगे, परंतु हर एक अपनी अपनी भारी से. पहला फल मसीहा और फिर मसीहा के आने पर उसके लोग. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆதாமுக்குள்ள மரிச்சாங்க. கண்டிப்பா எல்லாரும் உயிரோட வருவாங்க. और आदम के साथ में दुनिया के सारे लोग मर गए थे और उसी के साथ सारे लोग जी भी उठेंगे. ஆனா அடுத்து என்ன சொல்லுது? उसके बाद क्या कहता है?
அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். परंतु हर एक अपने अपनी बारी से उठाया जाएगा। உங்களுடைய வரிசை எதுல இருக்கு? आपका जो जी उठने का समय कब है? நீங்கள் வேத வார்த்தையின்படியே வாழுகிறீர்களா? क्या आप वचन के अनुसार ही जीवन बिताते हैं? அப்போஸ்தலர் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டோமா? क्या प्रेरितों के उपदेश को हमने स्वीकार किया? வேதாகமத்தை முழுமையா ஏற்றுக்கொள்கிறோமா? क्या पूरे कलाम को हमने स्वीकार किया है? இதெல்லாம் சத்தியம். ये पूरा कलाम सत्य है। அந்த வேத வார்த்தையின்படியே அடக்கம் பண்ணப்பட்டால் उस वचन के अनुसार अगर आप दफन किए गए, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கிறது அடக்கம் பண்ணப்படுகிறது. यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए जाना, दफन किए जाना है। அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு முதலாவது எழுந்திருப்பார். और वो जो दफन किए जाएंगे वो पहले जी उठेंगे। அவர்கள் பின்பு அவரோடு கூட அதே சத்தியத்தில் இருக்கிறவர்கள் மறு ரூபமாக்கப்படுவார்கள். और फिर वो जो उसके वचन के अनुसार जो है वो रूपांतरण में आ जाएंगे। இவங்க தான் முதலாவது உயிர்த்தெழுதல். और यही पहला पुनरुत्थान है। இன்னொரு வசனம் வாசிப்போம். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல प्रकाशित वाक्य 20वें अध्याय में और एक वचन को पढ़ेंगे। 6வது வசனம் 6 वचन। முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள். और ये 1000 वर्ष तक राज्य करेंगे। அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? उसके बाद क्या होगा? அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளில் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். अच्छा, இதெல்லாம் அதுக்கு பிறகு நடக்க போகிறது. और ये सब उसके बाद होने वाला है। மரணம் அடைந்த மற்றவர்கள் और मरण पाए हुए दूसरे लोग இந்த 1000 வருஷம் முடியும் வரைக்கும் உயிரடைவது இல்லை. और ये 1000 साल पूरा होने तक वो अंत नहीं होगा। அது 5வது வசனத்தில் இருக்கிறது. 5वां वचन पर लिखा है மரணம் அடைந்த மற்றவர்கள் और मरण पाए हुए दूसरे लोग அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. और वो 1000 साल होने तक वो जी नहीं उठे। இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். और यही पहला पुनरुत्थान। முதலாவது உயிர்த்தெழுதல் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக சத்தியத்தை கைக்கொண்டு நடந்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதல். और पहला पुनरुत्थान जो प्रभु के वचन के अनुसार चलने लगे उन लोगों का है। அவர்கள் தான் முதலாவது உயிர்த்தெழுதல் மத்திய ஆகாயத்து போகிறார்கள். और वही पहला पुनरुत्थान से बीच आकाश में उठा लिए அவர்கள் जाएंगे। ஆண்டவரோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறார்கள். के साथ 1000 साल राज्य करेंगे। 1000 வருஷம் முடிந்த பிறகு 1000 साल पूरा होने के बाद உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். दुनिया के सारे लोग जी उठे இந்த जाएंगे। வசனம் வாசிக்கலாம். इस वचन को पढ़ेंगे। 12வது வசனம் 20வது அதிகாரம் 12வது வசனம். 20वां अध्याय का 12वां वचन। மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 13 சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். போதும். फिर मैंने छोटे बड़े सब मरे हुए को सिंहासन के सामने खड़े हुए देखा और पुस्तक खोली गई और फिर एक और पुस्तक खोली गई अर्थात जीवन की पुस्तक। और जैसा उन पुस्तकों में लिखा हुआ था वैसे ही उनके कामों के अनुसार मरे हुए का न्याय किया जाएगा। समुद्र ने उन मरे हुओं को जो उसमें थे दे दिया और मृत्यु और अधोलोक ने उनमें जो मरे हुओं को जो उनमें थे दे दिया और उनमें से हर एक के कामों के अनुसार उनका न्याय किया गया। கடைசி உயிர்த்தெழுதல். और ये आखिरी पुनरुत्थान। சமுத்திரத்தில் மரித்தவர்கள் வருகிறார்கள். समुद्र में मरे हुए आते हैं। இரண்டாவது தீயில மரித்தவர்கள் வருகிறார்கள். और फिर अग्नि में मरे हुए आते हैं। தற்கொலை செய்தவர்கள் வருகிறார்கள். और जो अपने आप को घात किए मरने के लिए वो आए हैं। पाप में मरे हुए आते हैं। எல்லாருக்கும் அவர்களுடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. सबको अपने अपने काम के अनुसार प्रतिफल मिलता है। இதுல अनेகர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அது உள்ள. और इसके अंदर बहुत सारे उद्धार पाए हुए लोग रहेंगे। வேதவாக்கின்படி அடக்கம் பண்ணப்படாதவர்கள், वचन के अनुसार दफन नहीं किए गए, கிருபையில அவங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். अनुग्रह से वो उद्धार
उद्धार पाए ஆனா அந்த हैं, முதல் உயிர்த்தெழுதலுக்கு அவங்க பங்கு இல்ல. लेकिन पहले पुनरुद्धान का कोई भागी नहीं, இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்கள், लहू से धोए गए हैं நீதிமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். और वो धर्मी बनकर रहे हैं, கடைசி உயிர்த்தெழுதல கர்த்தர் அவளை நியாயந்தீர்த்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். और वो आखिरी पुनरुद्धान में प्रभु उसके राज्य में उन्हें ले जाता है। அதான் மத்தேயுல இயேசுவானவர் சொல்கிறார், வலது பக்கத்துல செம்பறையாடாகவும் இடது பக்கத்துல வெள்ளாடாக காட்சி அளிக்கிறது. और वहां पर इसीलिए मत्ती के किताब में कहता है दाहिने ओर वहां पर भेड़िए हैं और बाईं ओर वहां पर जो बकरे हैं, அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள், या अच्छे या बुरे இது लोग, கடைசியில நடக்க போகிறது. या आखिर समय पर होगा। ஆகவே முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். इसलिए पहले पुनरुद्धान में जो भागी है वो धन्य है, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடக்கிறவர்கள் பாக்கியவான். सत्य के अनुसार उठकर चलने वाले वो धन्य है। கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அருவப்படுத்துவார். प्रभु जरूर आपको आशीष करके चलाएगा। இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். इसी के बारे में प्रभु कहता है, ரெண்டு பேர் இயந்திரம் அரைக்கிறாள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். दो लोग जो चक्की पीसते हैं उसमें से एक उठा लिया जाता है, एक छोड़ा जाता है। ரெண்டு பேர் வயல்ல இருக்கிறாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். दो लोग खेती बाड़ी का काम करते हैं, एक उठा लिया जाता है, एक छोड़ दिया जाता ரெண்டு है। பேர் தூங்குகிறார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒரு और கைவிடப்படுகிறான். दो लोग सो रहे थे, उस पे से एक उठा लिया गया, एक छोड़ दिया மகிமையான गया। உயிர்த்தெழுதல், लेकिन महिमा का வேத पुनरुद्धान வார்த்தையின்படியே நடக்கிறவர்கள். वचन के अनुसार चलने वाली। அந்த 1 கொரிந்தியர் 15:3 சொல்லப்பட்டது போல पहला कोरिन्थियों का किताब 15 में जैसा कहा गया, இயேசுவானவர் வேத வாக்கியன்படி மரித்தார், यीशु मसीह वचन के अनुसार मर गया, வேத வாக்கியன்படி அடக்கம் பண்ணப்பட்டார், वचन के अनुसार दफन किया வேத गया, வாக்கியன்படி உயிரோட வந்தார். वचन के अनुसार जी भी ஆகவே उठा। முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் வேத வாக்கியன்படியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் வேத வாக்கியன்படி உயிரடைவார்கள். और इसलिए पहले वचन के अनुसार अगर मर गए हैं तो पहले ही वचन के अनुसार पुनरुद्धान கர்த்தர் पाएंगे। அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியத்தை தரப்போகிறார். प्रभु वैसे महिमा की बात को देगा। பாடுபட்டோர்க்கு பலனளி பாரே பாடுபட்டவர் தாமே, பாடுபட்டவர்க்கு பலனளி பாரே பாடுபட்டவர் தாமே, கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கோவியை கொடுத்திடுவார், மேகமேலில் இயேசு ராஜன் வேகம் வாராரே। Praise the Lord. பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद। இந்த வேதாகமத்தை வாசிக்கிற ஒருவர் கூட கெட்டு और போகாமல் इस कलाम को पढ़ने वाला कोई भी नाश ना हो, நித்திய ஜீவனை பெறும்படி नित्य जीवन को வேத पाए, வார்த்தையின்படியே வாழட்டும், वचन के अनुसार जीवन வேத बिताए, வார்த்தையின்படியே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், वचन के अनुसार वचन को வேத स्वीकार करे, வார்த்தையின்படியே உயிர்ப்பிக்கப்படட்டும். वचन के अनुसार ही जी उठे। கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. प्रभु आशीष இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम की महिमा हो। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென்.